ஹாய் கைஸ், திரும்ப உங்களை மீட் பண்ணி வந்துருக்கிறது உங்கள் அஜய் இன்ஃபினிட்டி தான். இன்றைக்கி ஒரு தரமான வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அதாவது தரமான ஒரு ஸ்டோரி கொண்டு வந்திருக்கேன். அதை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போவோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பன்னாட்டில் நடந்த ஒரு பயங்கரமான சம்பவத்தை நமக்கு போகிறோம். அதாவது திண்டுக்கல் மாவட்டம் பண்ணைக்காடு சிட்டியில் நடந்த ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டோரி தான். அந்த பண்ணைக்காடுங்கிற இடத்து பக்கத்துலேயே சின்ன ஒரு கிராமம் இருந்திருக்கு. அது பேர் எனக்கு தெரியல, சொல்கிறேன் அடுத்த வீடியோவில். அந்த கிராமத்தில் ஒரு சின்ன ஒரு பையன் இருந்திருக்கான். அவன் குடும்பத்தோடு இருந்திருக்கான். ஆனால் அவங்க குடும்பத்தில் அவனுக்கு நிறையா வேலைகள், இங்கே போயிட்டு வா அங்கே போயிட்டு வான்னு அனுப்பி விடுவாங்க. சரி போவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு அந்த பண்ணைக்காடு போகிறதுனா அவ்வளோ இஷ்டம். அங்கே வேலை சொல்லி விட்டாலும் அவன் தான் முதல்ல ஓடுவான். அவனுக்கு அங்கே போகிறதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். அப்போ ஒரு நாள் அவன் போயிட்டு அங்கே நிறையா காய்கறிகள் எல்லாம் கிடைக்கும். அங்கே எல்லா பயங்கரமான மார்க்கெட்ஸ் எல்லாம் இருக்கிறனால அங்கே எல்லா காய்கறியும் நிறையா எல்லாம் வாங்கிக்குவான். அந்த மாதிரி ஒரு நாள் தான் அவன் வாங்கிட்டு வந்தபோது ஒரு திகில் சம்பவம் நடந்திருக்கு. அந்த ரோட்டில் எப்போ ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு பஸ் வரும், ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் வண்டி வரும். ஆனால் அந்த நாள் அன்னைக்கு எந்த வண்டிகளும் எந்த இதுவும் வரல. வெறும் நிலா வெளிச்சத்தை வச்சு அவன் போயிருக்கான். ஆனால் அப்பையும் கூட இருட்டாக இருந்திருக்கு. அவனுக்கு ஏதோ தடுமாறி நடந்து ஓரத்தில் டச் பண்ணிக்கிட்டு ரோட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கணிச்சு போயிருந்திருக்கான். ஆனால் போகிற வழியில் ரோட்டோட ஓரத்தில் ஏதோ ஸ்மெல் அடிச்சிருக்கு. என்னடா ஸ்மெல்லு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பயங்கரமான அப்போது அங்கே ஒரு பயங்கரமான ஒரு உருவம் தென்பட்டிருக்கு. அதை பார்த்துட்டு அவன் அலறி அடிச்சுட்டு ஓடுறான். ஆனால் அது அவனை விடவே இல்லை. அது அவனுக்கு பின்னாடியே கொடூரமாக ஓடி வந்திருக்குது. அது விடவே இல்லை. அது ரத்த காயத்தங்களோட முடியெல்லாம் பயங்கரமாக வச்சுட்டு அது ஓடி வருது. அதை பார்த்துட்டு அவன், நம்ம இன்றைக்கி சாக போகிறோம், அவ்வளோதான், உயிர் நம்ம விட போகிறோம், அவ்வளோதான், முடிச்சு விட்டீங்க போங்கிற மாதிரி அவனுக்கு சம்பவம் ஆகிருந்துருந்துச்சு. அந்த இடத்துல அந்த மாதிரி ஓடிட்டே இருக்கான். அவனும் விடலை, அந்த பேயும் அவனை விடலை. அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கும்போது ஒரு லைட் வெளிச்சம் தென்பட்டுருக்கு. பார்த்தா அவன் அதாவது பஸ்ஸெல்லாம் நிறைய நிற்கக்கூடிய இடம், ஒரு பொதுமக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம், அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துட்டான். ஓடி அது நெருங்கி வரும்போது அவன் கால் தட்டி விட்டு விழுந்துடுறான். அப்போது அந்த பேய் என்ன பண்ணுதுன்னா, அவனோட காலை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போய் ஒரு முள்ளுக்குள்ளே கீறி விட்டுறது. அவனுக்கு பார்த்தா அவனுக்கு கை கால் எல்லாம் கீறிடுறது. அப்போது அவன் ஐயோ இங்கே இருக்கிறது ரொம்ப ஆபத்து இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு ரத்த கரையோட கொஞ்சம் கொஞ்சமாக நொண்டி அவன் போயிட்டுருக்கான். போனோன்னே அந்த வெளிச்சமான இடத்துக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் அந்த பேய் வரல. அதுக்கப்புறம் அங்கே வந்து அங்கே ஆளுகள்லாம் பார்த்துட்டு, என்ன தம்பி ரத்தக்கரையாக வர அப்படின்னு கேட்டதுக்கு, நான் ஒரு அமானுஷ்யமான உருவத்தை பார்த்தேன், அங்கிட்டு போகாதீங்க யாரும், நான் போயிட்டு வரேன், வீட்டுக்கு ஃபஸ்ட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துலேருந்து கிளம்பி அவன் வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போய் ஆனால் அவன் அங்கே ஒன்றுமே அவங்க வீட்டில் சொல்லலை. இந்த விஷயத்த அவரோட சொந்தக்காரங்களுக்கு சொல்லி அந்த சொந்தக்காரங்க தான் எங்களுக்கு இந்த ஸ்டோரியை சொன்னாங்க. அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால தான் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். அந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, அதே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதே மாதிரி ஒரு சோகமான கதை உங்களுக்கு நான் வீடியோ போடுறதுல அந்த ஷார்ட்ஸ் 2 கார் வீடியோ தான் போட்டேன். அது மட்டும் போதாது, இனிமேல் உங்களுக்கு நான் தொடர்ச்சியாக வீடியோ போடுறேன். ஏன்னா நான் ஒரு பிஸி மேனு. சரிங்க கைஸ், அடுத்த வீடியோவை சந்திப்போம். அது வரைக்கும் உங்கள் அஜய் இன்ஃபினிட்டி வீடியோஸ். நன்றி, வணக்கம்.